மத்திய கிழக்குல சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியாவுடன் அமெரிக்கா ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கையில வச்சிருக்க கூடாது, அணுசக்தி சம்பந்தமான எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈரான் இறங்கக்கூடாது என்பதனை கடுமையாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா சவுதி அரேபியாவோடு ஏன் இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது? இதனுடைய பின்னணியில் தான் ஏமன் சவுதி அரேபியா மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறதா? ஹோர்முஸ் கடல் பகுதி மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில செங்கடல் பகுதியும் இப்போது சவுதி அரேபியாவுக்கு மூடப்பட்டிருக்கிறது. இது ஈரானுடைய ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கு பகுதியில்? இந்த போர் பதட்டம், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் என்ன, எதிர்காலம் எப்படி அமைய போகிறது பார்ப்போம் காணொலியில். மத்திய கிழக்கு பகுதியில் போர் மிகவும் மோசமான சூழ்நிலையை அடைந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகி இப்படிப்பட்ட தாக்குதல்களை ஈரானும் அமெரிக்காவும் எதிரெதிராக நின்று நடத்தி கொண்டிருக்கின்றன. அதாவது எங்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு நாங்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற விதத்தில் அதிரடியாக எதிர்த்தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத ஈரான் சொல்லி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் ஈரான்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் பாலங்களை, அதுபோல ரயில் நிலையங்களை, அங்கே இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களை அடித்து தகர்த்து கொண்டிருக்கிறது. ஈரான்ல மிகப்பெரிய சேதாரம் நடந்திருக்கிறது. ஆனா ஈரானும் தலை குனிவதாக இல்லை. ஈரானும் அதற்கு எதிர்த்தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. கத்தார்லையும் ஜோர்டான்லையும் நடத்தின தாக்குதல்கள்ல அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுவரைக்கும் 18 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு கணக்கு சொல்கிறது. ஆனா ஈரானுடைய தரப்புல சொல்லப்படுவது மிகவும் அதிகமாக இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை அப்படிங்கிற கணக்குகளை ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கானுடைய தரப்புல எங்களுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு நாங்கள் பழிவாங்கிய தீர்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் இந்த தாக்குதல் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நீங்க கண்ணுக்கு கண்ணுனா நாங்க கண்ணுக்கு தலை அப்படிங்கிற ரீதியில இந்த தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற எச்சரிக்கைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய யுரேனியத்தை கைப்பற்றும் விதமாக, இல்லைன்னா அதை அழிக்கக்கூடிய விதமாக ஒரு தாக்குதலை இவர்கள் நடத்துவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் உலக நாடுகள் மத்தியில உருவாக்கி இருக்கிறது. அங்க யுரேனியத்தை இப்போது பாதுகாப்பாக பிகாக்ஸ் மலை அடிவாரங்கள்ல வச்சிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. அடிவாரங்கள் சொன்னா மலையை குடைந்து கீழே அவங்க ஆயுதங்கள் உருவாக்கக்கூடிய கிடங்குகளை வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30-40 அடிக்கு கீழாக அங்க ஒரு நகரம் போலவே இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த யுரேனியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கதான் ரகசியமாக அவர்களுடைய அணு ஆயுத திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை அமெரிக்காவினுடைய CIA சில நாட்களுக்கு முன்பாக தெரிவித்தது. இந்த யுரேனியத்தை அவங்க ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து இடம் மாற்றி தான் இந்த இடத்துக்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனா அங்கதான் இருக்குதா? அவ்வளவு சீக்கிரத்துல ஈரான் இதை கசிய விடக்கூடிய அளவுல ரொம்ப எளிதாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமேசான் சென்ட்ரல் ஹப் மீது ஒரு தாக்குதலை நடத்திச்சு. அதுபோல ஜோர்டான் மீது தாக்குதல், குவைத் மீது தாக்குதல், பஹ்ரைன் மீது மற்ற இடங்கள்லையும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா அமெரிக்காவோடு போட்டிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய அதிர்வலைகளை, அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா சொல்லி கொண்டிருப்பது இந்த பிராந்தியத்தில் மிகவும் அச்சுறுத்தலாக ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது. யுரேனிய செறிவூட்டுதலோ அணு ஆயுத திட்டங்களோ அவர்கள் முன்னெடுக்க கூடாது, அது எல்லாமே எங்களுடைய கண்காணிப்புல தான் நடக்கணும். அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கான, நீங்க யுரேனியத்தை மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்துறீங்கன்னாலும் அது எங்களுடைய கண்காணிப்புல, ஐநா சபையில இருக்கக்கூடிய அணுசக்தி முகமையினுடைய கண்காணிப்புல தான் இந்த வேலைகள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒப்பந்தத்துக்குள்ளால கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் பண்ணாங்க. திட்டவட்டமாக அதை ஈரான் மறுத்திருக்கிறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சவுதி அரேபியாவோடு ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை இவர்கள் போட்டிருக்கிறாங்க.
இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக ஏற்கனவே ஒரு ஒத்துழைப்பு சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒத்துழைப்பை முறியடிக்கிறது தான். அதுபோல இங்க அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை ஒழிக்கணும், இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் தொடர்ந்து ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு எதிரான ஒப்பந்தமாக இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது வேற ஒப்பந்தங்கள்ல வேற தொழில் ரீதியாக இருந்தா கூட பரவாயில்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போது இவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் ஒரு அணுசக்தி ஒப்பந்தமாக இருக்கிறது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக இவங்க சொல்லக்கூடும், மக்கள் பயன்பாட்டுக்கான மின்சார தேவைக்கு நாங்க அணு உலைகளை இங்க நிறுவ போகிறோம், அந்த வேலைகளுக்கான ஒத்துழைப்பை தான் நாங்க சவுதி அரேபியாவுக்கு வழங்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். ஆனா இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வருங்காலத்துல யுரேனியத்தை இவர்களாகவே செறியூட்டி அதன் மூலமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சவுதி அரேபியாவுக்கு இருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது, இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு தந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்கன்னு சொன்னா இதற்கு பின்னால என்ன இருக்குதுன்னு சொன்னா ஈரானை அடிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் இவர்கள் செய்கிறார்களோ அப்படிங்கிற ஐயம் இதுல எழுந்திருக்கிறது. ஒரு ஒப்பந்தம் கூட போட்டிருக்கிறாங்க. அதாவது அணுசக்தி ஒப்பந்தம் மட்டுமல்ல, இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய சாராம்சங்கள் இதுவரைக்கும் வெளியில தெரிய வரல. அப்போ ஒண்ணு, ஈரானை அழிக்கிறது, ஈரானை ஒழிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவருக்கு நிகராக இன்னொரு சக்தியை இந்த பிராந்தியத்தில் உருவாக்குவது அப்படிங்கிற கொள்கைக்கு இவங்க போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இதன் மூலமாக எழும்புகிறது. அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் ஈரானுடைய நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய ஹூதிகள் இப்போது சவுதி அரேபியாவுக்கு ஒரு தடையை விதித்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்பியிருக்கிறது. அதாவது சவுதி அரேபியாவுக்கு அவர்களுடைய வர்த்தகத்தை நடத்துறதுக்கு இரண்டு வழிகள் உண்டு. ஒன்று ஹோர்முஸ் கடல் பகுதி. இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியை இப்போ முழுமையாக ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அமெரிக்கா இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லி கப்பல்களை அனுப்பும் போது அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் வாடிக்கையாக வைத்திருக்கிறது. அதாவது எப்போதுமே இந்த ஹோர்முஸ் கடல் பகுதி எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய திட்டவட்டமான முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த முடிவுக்கு எதிரான இன்னொரு முடிவை எடுக்கும் போதுதான் இந்த கடல் பிராந்தியத்தில் சிக்கலாச்சு, மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சது. சரி, இந்த இடம் இப்போது ஒரு சிக்கலுக்குரிய இடமாக இருக்கிறது, கப்பல்கள் போக இயலவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா சவுதிக்கு ஒரு வர்த்தக பாதையாக இருந்து கொண்டிருந்தது செங்கடல் பகுதி. செங்கடல்ல ஹோர்முஸ் கடல் பகுதி போலவே இன்னொரு வழித்தடம் இருக்கிறது. அதாவது சவுதியில இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து யாம்பு துறைமுகத்திற்கு பைப்லைன் வழியாக எண்ணெய்களை கொண்டு அந்த எண்ணெய்களை செங்கடல் பகுதி வழியாக பாப்பல் மண்டே அப்படிங்கிற அந்த வழித்தடம் மூலமாக ஐரோப்பாவிற்கு கொண்டு போகக்கூடிய வேலையை சவுதி அரேபியா செய்து கொண்டிருந்தது. அதாவது ஹோர்முஸ் கடல் பகுதி மூடப்பட்டாலும் சவுதி அரேபியாவுக்கு இன்னொரு பாதை இருந்தது. அந்த பாதைக்கு தான் இப்போ ஹூதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த வழித்தடம் வழியாக நீங்க எந்த கப்பல் பயன்பாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனா நாங்க இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பை வழங்குவோம், இராணுவ கப்பல்கள் பாதுகாப்புக்காக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு 2 கப்பல்கள் மீது ஹூதிகள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட வளைகுடா நாடுகள் எல்லாம் கடுமையாக எச்சரித்திருக்கின்றன, எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன, கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றன. அதுவும் எங்க தாக்குதல் நடத்தி இருக்காங்கன்னு சொன்னா சவுதி அரேபியாவினுடைய ஜிஷான் அப்படிங்கிற ஒரு எல்லை பகுதியில் இந்த தாக்குதலை ஹூதிகள் நடத்தி இருக்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய செக்கை இப்ப வைக்கிறாங்கன்னு சொன்னா இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத ஆலோசிக்கும் போதுதான் சவுதி அரேபியா அமெரிக்காவோடு இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை இப்போது செய்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்துக்கெல்லாம் செக் வைக்கும் விதமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தன்னுடைய நட்பு சக்தி மூலமாக ஈரான் செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு எழும்பி இருக்கிறது. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட தாக்குதல்கள், யுத்த நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும்
கொண்டிருக்கிற போது மறுபடியும் ஒரு 10 நாள் போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற முயற்சிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பஹ்ரைன், கத்தார், ஒமான் உட்பட பல்வேறு நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைகள்ல முயற்சிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இதற்கு இதுவரைக்கும் ஒத்திசைவை ஈரான் தெரிவிக்கவில்லை. ஆனா அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது, நாங்களும் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மார்க்கோ ரூபியோ சொல்லி இருக்கிறாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரம்பும் சொல்லி இருக்கிறாரு, ஈரான் என்னை பார்ப்பதற்கு விரும்புகிறது, ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள் என்ன சந்திக்க விரும்புறாங்க, ஏன் சந்திக்க விரும்புறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்பினுடைய தலைக்கு ஒரு விலையை ஈரான் வைத்தது. இது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த விதத்துல அதை கிண்டலடிக்கும் விதமாகத்தான் ட்ரம்ப் இப்படி பேசினாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. ஆனா ஈரானுடைய தரப்புல இப்போது இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஈரானுடைய அதிபர்கள், ஈரானுடைய தலைவர்கள் எல்லாரும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம் சொன்னா, எங்களுக்கு முன்னால இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், மரணம் அல்லது வாழ்வு. இந்த ரெண்டுக்கும் இடையில தான் நாங்க நின்று கொண்டிருக்கிறோம். அதனால துணிந்து நாங்கள் அடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால CIA தெரிவித்த பல அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட நாள்ல ஈரான் தன்னுடைய ஆயுத சக்தியை பல மடங்கு பெருக்கிக் கொண்டது அப்படிங்கிற விஷயங்களையும் CIA தான் சொல்லி இருக்கிறது. அப்போ இப்போது நடந்து கொண்டிருக்கிறதுல ஈரான் தலைவணங்குமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இதுவரைக்கும் தெரியவில்லை. இந்த ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது, அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் மீது, வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய சேதாரங்கள் எல்லாம் முழுமையாக இன்னும் வெளிவரவில்லை. ஆனா ஈரான்ல நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு சேதங்கள் ஆகிறது அப்படிங்கறது அமெரிக்கா வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் அதற்கு எந்த விதமான பதிலை சொல்லும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய முயற்சி, கத்தாரும் ஒமானும் இதனுடைய பின்னணியிலிருந்து வேலை செய்வது, இப்படிங்கிற ஒரு பெரும் முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை என்றாலும் நாங்கள் ஒரு விஷயத்தை அமெரிக்காவினுடைய காதுகளுக்கு பாகிஸ்தான் வழியாக போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஈரான் சொல்லி இருக்கிறது. என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த யுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்படுமா, ஒரு பேச்சுவார்த்தை மீண்டும் துவங்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை தொடங்கிய போது சர்வதேச அளவில் எண்ணெய் விலைகள் மிகவும் குறைவாக, தாழ்வாக போயிருந்தது. மறுபடியும் இப்போது உச்சத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது. இது அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.